இந்த மீன் கறியை பார்க்க சரி உங்களுக்கும் இது போல் செய்யணும்னு தோணுது. அப்போ வீடியோ லாஸ்ட்டாக ரிசீவ் பண்ணால் பாருங்கள். இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த வெரைட்டியான மீன் எடுத்துக்கிறோம். நான் இந்த மீன் தான் எடுத்துட்டேன். இதில் வால் பகுதி, தலைப்பகுதி, நடுப்பகுதி எல்லாம் சேர்த்து இந்த மீன் கறியானம் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா புளி உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு செய்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தேவை. அதோட ஒரு பூண்டு ஒரு 4 பூண்டு. இதை வந்து உங்களுக்கு சின்ன ஓரளவில் கொஞ்சம் எடுத்துக்கலும். நான் வந்து ஒரு மிக்சியில் போட்டு தான் துண்டு துண்டாக தான் அரைச்சி எடுக்கணும். எப்படி இதை அப்படி எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ மீனுக்கான மசாலாக்கள் சேர்த்துக்கணும். மீன் வந்து இன்றைக்கி கூட்டி தான் நானும் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். மீனுக்கு மசாலாக்கள் வந்து வீட்டில் அரைச்செடுத்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதோட மஞ்சள், சீரகம், மிளகு சேர்த்துக்கணும். சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு நீங்கள் புளி பேஸ்ட் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு எடுத்து நீங்கள் நல்லா கரைச்சி அந்த புளி கரைச்சி உங்களுக்கு இதோட சேர்த்துக்கணும். உங்களோட மீனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு தண்ணி போதும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு கையாலே நல்லா கலந்துட்டுருக்கணும். அப்போ தான் அந்த தலைப்பகுதிக்குள்ள எல்லாம் நல்லா மசாலாக்கள் எல்லாம் போட்டு பொடி பட்டு நல்லா வரும். இப்போ மீன் கறி ஆக்குறதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டி வந்து மண் சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு அதில் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் நற்சீரகம், சின்ன சீரகம் அதை சேர்த்துக்கணும். சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரச்சில இதோட வந்து நாங்கள் இடித்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த மீன் கறிகளுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். மீன் கறி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா இன்னப்படி கலந்துட்ட பிறகு இதோட வந்து வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்து இதையும் நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீன் கறிகளுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து செஞ்சுக்கணும். மீன் கறியோட கருவேப்பிலை சேர்த்துணும். சேர்த்து இது நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இது வந்து கலருக்காக வந்து ஒரு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனா போதும். சேர்த்து நல்லா கலந்துட்ட பிறகு இதை மூடி போட்டு மூடி வைங்க. நல்லா முருகி வரும். அப்போ தான் அந்த வெங்காயம் எல்லாம் இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வெங்காயம் நல்லா முருகி இந்த ஓரங்கள் கலர் காலத்தில் உங்களுக்கு விளங்கும். இப்போ நாங்கள் கூட்டி வச்சுட்டு மீனை இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்த போகிறோம். உங்களுக்கு இன்னும் மானம் வேணும்னா இதோட இன்னும் கொஞ்சம் மானம் வச்சுக்கிற மானம்ல தண்ணியை இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வேக வச்சிருவேன். மிச்ச நேரம் வேகிறல ஒரு கொதியிலே மீன் வந்துடும். இப்போ இதை வந்து நாங்கள் இந்த கரண்டியும் போடாமைக்கு நாங்கள் இதை சட்டி என்னப்படி ஓரத்தை பிடிச்சி என்னப்படியே கொஞ்சம் என்னப்படி கலந்துட்டு இருந்தால் சரி. இப்போ ஒரு துண்டு உடையாமைக்கு நல்லா மீன் கறி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.